எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு குடும்பம்னு வந்தால் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கும், உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் இப்படி ஒரு குடும்பத்தையே ஏமாற்றி வாழக்கூடிய ஒரு ரோஹிணி இருக்கா பார்த்தீங்களா, இவ கண்டிப்பாக எல்லார்ட்டையும் மாட்டணும். அதுதான் எல்லாரோட விருப்பமும் கூட. அதுதான் நம்மளுக்கு நடக்கேன்னு பல மக்களும் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போதைக்குள்ள சூழ்நிலையில் நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வரக்கூடிய சீன் என்னங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது குடும்பமே சேர்ந்து நம்ம முத்துவோட பிளான்னால் மலேசியாவுக்கு ட்ரிப்பு போடுறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் அதுக்கு ரோஹிணி பண்ணுற அலப்பறை இருக்கே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம முத்து மேலே செம காண்டாகுதுங்க. அதனால தான் அந்த ரோஹிணி மேலே முத்துவுக்கு இன்னும் அதிகமான டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் தான் நம்ம முத்துவும் மீனாவும் நாளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிஐடி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாங்க சில காமெடி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அதாவது கண்ணாடி போட்டுக்கிட்டு சிஐடி மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்து யோசித்து பார்த்தாங்க. யோசித்து பார்த்ததுல தான் 2 பேருக்கும் வந்த யோசனை என்னென்னா, பார்வதி ஆண்டியை போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா பார்வதி ஆண்டி மூலமாக தான் இந்த ரோஹிணி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா. அதனால் கண்டிப்பாக முதல்ல பார்வதி ஆண்டிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி முத்துவும் மீனாவும் அல்வாவை கொண்டுக்கிட்டு நேராக பார்வதி ஆண்டியை பார்க்க போகிறாங்க. அங்கே பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடித்தா பார்வதி ஆண்டி ஷாக்காகி கதவை திறக்கிறாங்க. என்ன முத்து, ஜோடியாக இன்றைக்கி புதுசாக வந்திருக்கீங்க, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்வதி ஆண்டி கேட்க, இவங்களும் இல்லை ஆண்டி, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நீங்களும் வீட்டுக்கு வர மாட்டீங்க அப்படின்னு சொன்னதும் பார்வதி ஆண்டி சொல்கிறாங்க, நான் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் விஜயா என்னையை பார்க்க வந்துடுறாள, அதனால தான் அங்கே வர முடியலப்பா அப்படின்னு சொல்லுது. உடனே முத்து சொல்கிறாரு, அப்போனா எங்களெல்லாம் தேடாது, அதான் நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் இருக்குது ட்விஸ்ட்டு. எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் திடீர்னு அப்படின்னு பார்வதி ஆண்டி கேட்க, இவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு, உங்களுக்கு அல்வா கொடுக்க வந்தோம் ஆண்டி அப்படின்னு சொல்லவும், ஆனால் பார்த்தா உண்மையாகவே அல்வா கொடுக்கத்தான் 2 பேர் வந்திருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பார்வதி ஆண்டிகிட்ட ரோஹிணியை பற்றின விஷயத்தை கறக்கலாம்னு முத்து ஒவ்வொன்றா கேட்குறாரு. அதாவது என் ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ளை இருக்கான், பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம் ஆண்டி, அதான் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, ஏதாவது வெளிநாட்டு பொண்ணுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பழக்கம் இருக்குது, நிறைய பேரை தெரியும்ல, அதான் அவங்களாம் பார்க்க வந்தோம்னு சொன்னதும், அப்படிலாம் இல்லையே, எனக்கு வெளிநாட்டில் யாரையுமே தெரியாதப்பா அப்படின்னு சொன்னது 2 பேருக்கும் ஒரே ஷாக்கு. அப்புறம் பார்த்தா, இல்லை ரோஹிணி உங்கள் மூலமாக தானே வந்தாங்க, அதான் உங்கள்கிட்ட கேட்க வந்தோம், நீங்களே ரோஹிணி எங்கள் வீட்டுக்கு மலேசியா பொண்ணு தானே அனுபவப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னதும், பார்வதி ஆண்டி சொன்னது தான் பெரிய குண்டு. என்னென்னா, எனக்கு அவளை பற்றிலாம் முன்னாடி தெரியாதுப்பா, உங்கள் அம்மாவை வச்சு தான் எனக்கே தெரியும் அப்படின்னு பார்வதி ஆண்டி அதை பேச்ச முடிச்சிடுறாங்க. அந்த குழப்பத்தோட இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் முத்து மலேசியா போகிற ட்ரிப்பை ஏற்பாடு பண்ணது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு சான்ஸு. அதில் தான் நம்ம ரோஹிணி கடுமையாக டென்ஷன் ஆகி போய் இருக்கிறா. இப்போ அண்ணாமலை, விஜயா எல்லோரும் சேர்ந்து மலேசியா ட்ரிப் போகிறதுக்கு ஒரு வழியாக வந்துட்டாங்க. இதில் நம்ம சுருதியும் ரவியும் தான் யோசனையில் இருந்தாங்க. அதுவும் இப்போ பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டு. ஏன்னா மனோஜும் நம்ம ரோஹிணியும் ஒவ்வொரு நாளைக்கு 10 மணி நேரம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மீனாவும் முத்துவும் கூட ஒரு நாளைக்கு ஒன்றா இருந்து, அதாவது 11 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம சுருதிக்கு தெரிய வருது. அதில் தான் நம்ம சுருதி யோசிக்கிறா, அவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறாங்க, ஆனால் நம்ம ஒரே வேலைன்னு ஓடி ஒரு 2.5 மணி நேரம் மட்டும்தான் நம்ம 2 பேரும் ஃப்ரீயாக பேசுகிறோம், பழகிறோம், கணவன் மனைவியாக நடந்துக்கிறோம். அதனால் நம்ம இந்த மலேசியா டூரை யூஸ் பண்ணி நம்ம பாட்டு ஜாலியாக ஒன்றாவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுருதியும் ரவிகிட்ட பேசி மலேசியா டூருக்கு நம்மளும் போவோம்னு ஓகே பண்ணுறா. இதில் மொத்த ஃபேமிலியும் மலேசியா கிளம்புறதுக்கு ஓகே ஆகிட்டு. ஆனால் ரோஹிணிக்கு மட்டும் கடுப்பாகவே இருக்குது. இதில் விஜயா வேற, ரோஹிணி இப்போ மலேசியாவில் என்ன கிளைமேட் இருக்கும், பகலா இரவா அப்படின்னு ஒரு மொக்கையை போடுதா. ஆனாலும் நம்ம ரோஹிணி எனக்கு தெரியாத ஆண்டி அப்படின்னு சொல்லவும், என்ன நீ அங்கே தானே இருந்திருக்க, உனக்கு இப்படி தெரியாமல் இருக்கும் அப்படி சொன்னதும் ரோஹிணி சொல்கிறா, இல்லைத்த நான் அங்கேருந்து வந்து பல வருஷம் ஆகிட்டா, அதனால எனக்கு தெரியலத்த அப்படின்னு சொல்லி நைஸ் போல் நழுவுறா. ஆனாலும் அவளுக்கு ஆப்பு நெருங்கி விட்டது.